இல்லையா? வாரந்தோறும் என்ன செய்வோம்? வியாழக்கிழமைகள்ல இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம். இந்த மாத்திரை 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். இது ஒரு மிட்டாய் மாதிரியான ஒரு மாத்திரை. வாயில போட்டு என்ன பண்ணிக்கலாம்? வாயில போட்டீங்கன்னா மிட்டாய் மாதிரி கடிச்சு சாப்பிடக்கூடாது. அப்படியே வாயில வச்சு அப்படியே இருக்கணும். இன்னொன்று கேளுங்க. அமைதியாரு சொல்லி முடிச்சல. இது எதுக்காக கொடுக்குறாங்க தெரியுமா? எதுக்காக கொடுக்குறாங்க? நேற்று சொன்னேன்ல, நீ சாப்பிடுற சாப்பாட்டை பூரா அதுல இருக்கிற சத்துக்களை பூரா உறுதி இருக்கு. குடல்ல என்ன செய்யுது? நிறைய இது இருக்குது, குடல் உறிஞ்சிகள் இருக்குது. அது பூரா என்ன செய்யும்? விட்டமினை பூரா எடுத்து உடம்புல எல்லா சத்துக்கும் அனுப்பிவிடும். அதை செய்ய விடாம அந்த குடல்லே போய் என்ன செய்யும்? புழுக்கள் எல்லாம் போய் கொக்கி புழு, என்ன நாடா புழுன்னு நிறைய புழுக்கள் இருக்கு. அந்த புழுக்கள் பூரா என்ன செய்யுது? போய் உன்னுடைய குடல்லே போய் ஒட்டிக்கிட்டு வர்ற இங்க இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டை பூரா அது என்ன செஞ்சுக்கிறது? அது உறிஞ்சிக்கிறது. அது பூராத்தி அது எடுத்துக்கிட்டு அந்த புழு மட்டும் குண்டாகிக்கிட்டே போகுது. நீ ஒல்லியாகிக்கிட்டே போற. ஏன்? உனக்கு தேவையான சாப்பாட்டை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? புழு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால. என்ன இந்த முதலாளி வர்க்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியா முதலாளிகள் மட்டும் குண்டாகிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க, தொழிலாளிகள் கூட ஒல்லியாகிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி என்ன, இப்ப இது சாப்பிட்டேன்னா இந்த மாத்திரை உள்ள போய் புல்லுக்குள்ள இருக்கிற புழுவோட போய் சண்டை போட்டு உடனே என்ன செய்யும்? புழுவை காலி பண்ணிடும், புழுவை சாகடிச்சிடும். புழு மறுநாள் காலையில நீ மோஷன் வழியா என்ன செய்யும்?